ஒரு இடத்துல நானும் முஜாஹித்தை எந்த இடத்துல வேறுபடுறோம் அப்படின்னா, அவன் ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை விரும்பி உணர்ந்து மாறுறான். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாரும் ஒருவர் இன்னொரு பிறந்த மார்க்கத்தை விட்டு இன்னொரு மார்க்கத்துக்கு போவதற்கு காரணம் காதல் தான் பெரும்பாலும் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணா அதன் காரணமாக அவன் இஸ்லாமிய ஆனான். ஒரு இஸ்லாமிய ஆணை கல்யாணம் பண்ணா அதன் காரணமாக அவன் இஸ்லாமியன் ஆனான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும். முஜாஹித் ஆனது அப்படி அல்ல. பழனியப்பனா இருந்த முஜாஹித் எங்கே ஆகுறான்னா, அவனுக்குள்ள பல கேள்விகள் இருக்கு, பல தேடல்கள் இருக்கு. அந்த தேடலை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான், தொடர்ந்து தேடுறான். எல்லா மதமும் அன்பைத்தான் போதிக்குதா அப்படின்னு கேட்டால் அதில் முஜாஹித்துக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆமாம், எல்லாம் அன்பை தான் போதிக்குது. ஆனால் இஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கதா அவன் நம்புறான். என்ன காரணம் சார்? ஏன்னா சாதி ரீதியா அடக்குமுறைகளை இல்லை அதில் ரொம்ப பாதிப்பை சந்திக்கிற பலரும் இந்த மாதிரி மதம் மாறது இயல்பு. நம்ம சாதிகள் பார்க்கலனாலும் இங்க சமூக அடுக்குலையும் இப்ப நீங்க இருக்கிற சமூகம் எல்லாத்துக்கும் நிறைய வெளியில தெரிஞ்சது. அது வந்து ஒரு உயர்ந்த சமூகமா தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மதம் மாறதுக்கான காரணம் காதலும் இல்ல, சமூக பிரச்சனைகளும் இல்லை. அதுதான் ரொம்ப மேன்மையானதா இருக்க முடியும். ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஒளிஞ்சுக்க இடம் தேடல. அது ஒளிஞ்சுக்கிறதுக்காக அங்க போலனா நான் இயல்பாவே அந்த இடத்துல நல்லா காத்து வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்தோம் முதல்ல என்னங்க செய்வோம், ஒரு இடத்துல வெளிச்சமும் காத்து வருதான்னு நினைப்போம். அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க நல்ல வெளிச்சமும் காத்தும் வருது, அங்க போய் உட்காந்துக்கோமே நினைக்கிறான்.